திமுகவுக்கு அஸ்திவாரம் போட்டதே நாங்கள்தான். களமிறங்கிய கூட்டம். முதல்வரே ஞாபகம் இருக்கா? அனைத்து துறை அரசு ஊழியர்களுக்கும் வாக்குறுதியை அள்ளி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இன்று ஆட்சியில் அமர்ந்து 4 வருடங்கள் ஆகிய நிலையிலும் அவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றாததால் களத்தில் இறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் கடந்த ஆட்சியில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சி வந்ததும் நிறைவேற்றி கொடுப்போம் என நேரடியாக வாக்குறுதி கொடுத்ததால் அரசு ஊழியர்கள் ஒன்று திரண்டு முடிவெடுத்து அடுத்து திமுகவை ஆட்சியில் அமர வைத்தனர். மேலும் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணத்தாலோ மகளிர் வாக்குகளும் திமுகவுக்கு சென்றது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் முறையாக சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனத்திற்கு மத்தியில் திமுகவினர் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது என்றும் இன்னும் 1 வருடத்திற்கு புதிய திட்டங்களை கொடுப்போம் என கூறி வருகின்றனர். ஆனால் முதல்வரோ 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டோம், மீதத்தை முடித்து விடுவோம் என பொதுமேடையில் பேசி வருகையில்தான் இங்கே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் இறங்கி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும், 21 மாத ஊதிய நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். அடுத்ததாக வரக்கூடிய 25ஆம் தேதியில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இப்படி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் மக்கள் இணைந்து பரிசு கொடுப்பார்கள் என்றும், ஏற்கனவே அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது தங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், அடுத்த முறை உங்களுக்கு எதிர்க்கட்சி பதவி கொடுப்போம் என நேரடியாக சொல்லியது அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது. தமிழகத்தில் சமீபமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சீர்குலைந்து வரும் நிலையில் அரசு ஊழியர்களின் நெருக்கடியும் திமுகவுக்கு சிக்கலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதையெல்லாம் முதல்வர் கண்டுகொள்ளாமல் தங்களது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இல்லாத மாதிரி வீடியோ வெளியிட்டு அப்பா என்று அழைக்கிறார் என பெருமிதத்தை பொதுவெளியில் காட்டி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.